ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃப்ளவர் பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2.5 நீடில் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன உள்ளன் த்ரெட், இது மேஜிக் ரிங்கில். இப்போ நம்ம இந்த பஃப் ஸ்டிச் போட போகிறோம். ஒரு 8 பஃப் போட போகிறோம். பாருங்கள், இது 4 டைம் 3 4 எடுத்தோன்னே ஒரு பஃப். சரிங்களா? அதே மாதிரி நம்ம 3 4 டைம் எடுத்து இந்த மாதிரி ஒரு 7 பஃப் போட போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்படி 7 பஃப் போட்டாச்சு. போட்டோன்னே என்ன பண்ணுறோன்னா, இதெல்லாம் ஜாயின் பண்ணிடுவோம். ஏன்னா இப்படி ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடலாம். ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடலாம். போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா, நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எல்லோ கலர் ஜாயின் பண்ணலாம். இப்போ 7 பஃப் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் எல்லோ கலர் த்ரெட் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எல்லோ கலர் த்ரெட் ஜாயின் பண்ணிட்டோன்னா இப்போ 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒவ்வொரு செயினுக்கும் 3 டிசி போடலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் 3 டிசி. ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு செயினில் 3 டிசி போட்டுருங்க. 3 டிசி போட்டுட்டு அதிலே விட்டு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் 1 2 போட்டு திருப்பி அதே செயினில் 3 டிசி. இந்த மாதிரி நம்ம இதில் 3 டிசி 4 டிசி எத்தனை வேணால் போட்டுக்கலாம். போட போட நம்ம பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு விரிஞ்சு ஒரு கர்வ் ஷேப்பில் வரும். முடிகிற இடத்துல எல்லாம் நீங்கள் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு தான் முடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். ஏன்னா இந்த பெட்டல்ஸ் விதவாகிறது வரும். திருப்பி நெக்ஸ்ட்டு செயினில் போட்டுட்டு ஒரு ஸ்லிப் நாட். ஏன்னா இது ஃபினிஷிங் ஆகும். இந்த இடம் அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் ஆகும். அப்போ இந்த ரோ ஃபுல்லும் இப்படியே நம்ம போட்டுடணும். இந்த ரோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி போட்டு முடிக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர்ஸ் இப்படி முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃப்ளவரை நம்ம சின்னதாக முடித்தாச்சு. இதில் நம்ம ஒரு செயின் போட்டு என்ன பண்ணலான்னா, ஒரு கீ செயினில் நம்ம கீ செயின் டிசைனாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா
இப்படி பண்ணி நம்ம இது கீச்செயினுக்கு நம்ம வண்டி கீச்செயினோட ஒரு டிசைனாக நம்ம போட்டுக்க முடியும். பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம சின்ன சின்ன ஒரு கீச்செயின் டிசைன்ஸ் நிறையா பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் வச்சு ஒரு ஃப்ளவர் கீச்செயின் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கீச்செயின் ஹோல்டர் நமக்கு தனியாக கிடைக்கு. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கிறது இது ஒரு கீச்செயின் இருக்குது. இந்த மாதிரி நம்ம நிறையா டிசைன் கீச்செயின் வேணும். இது சின்ன ஒரு 20 ருபீஸ் இந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம யாராவது கேட்டாங்கன்னா கூட டிசைன்ஸ் கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.